எப்பப்பப்பா ஒரு வழியாக இன்னைக்கு உபவாசத்தை போட்டாச்சு. ஆ சரி, ஒரு ஜெபத்தை போடுவோம். ஜெபத்தை போட்டு ஆண்டவரே நம்ம வீட்டுக்குள்ளே இறக்குறோம். ம் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே இந்த நாளிலும் கூட எனக்கு உபவாசம் பண்ணி ஜெபிக்க நீர் தந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் கூட ஆண்டவரே உலகத்தில் உண்மை அறியாமல் எத்தனையோ ஆத்துமாக்கள் அழிந்து போகிறார்கள் ஆண்டவரே. அவர்களுக்காக நான் இந்த வேலையில் ஜெபிக்க போகிறேன் ஆண்டவரே. ஜெபிக்கும் போது எந்த ஒரு தடையும் எனக்கு இருக்கக்கூடாது ஆண்டவரே. முக்கியமாக சொல்கிறேன் ஆண்டவரே, எனக்கு எந்த ஒரு தடையும் வந்துடவே கூடாது ஆண்டவரே. தடையே இல்லாமல் ஜெபிக்க உதவி செய். யாரா அவன் இந்தா வந்துருச்சே தடங்களு. என்னடா பைபிளும் கைமா பண்ற? டேய் நான் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன்டா. அதான் ஞாயிற்றுக்கிழமை ஜெபம் பண்றோம்ல, அது போதாதா? டேய் டெய்லியும் சாப்பிட்றலடா, அது மாதிரி டெய்லியும் ஜெபம் பண்ணணும்டா. சரி அதை விடு, நம்ம தலைவர் படம் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு, 2 டிக்கெட் இருந்தா போயிடலாம், எப்படி போமா? எது புதுசாக ரிலீஸ் ஆன படமா? ஆமாம். நான் ஜெபம் பண்ண போகிறேன்டா, போடா. நான் ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண போகிறேன்டா. சரிடா, இப்போ நீ 2 டிக்கெட்டுக்காண்டி நீ ஜெபம் பண்ணினா நல்லாயிருக்கும். எது நீ படத்துக்கு போகிற 2 டிக்கெட்டுக்காக நான் ஜெபம் பண்ணணுமா உபவாசம் பண்ணி? ஆமாண்டா. என்னெல்லாம் பண்ண முடியாது, உனக்கு வேணா நீ பண்ணுறா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபம் பண்ணா சரி ஆண்டவரே. 2 டிக்கெட்டுக்காண்டி ஆண்டவரே பிரயாசப்பட்டு உங்ககிட்ட கேட்குறோம் ஆண்டவரே. ஆண்டவரே 2 டிக்கெட்டுக்காண்டி நீங்க வாங்க ஆண்டவரே. ஆண்டவரே வாருமையா வாருமையா, 2 டிக்கெட்டு தாருமையா தாருமையா. இவனை முதல் ரச்சிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். டேய் ஜெபம் பண்ணும்போது யாரா கதவு தட்டுறது? யாரும் போய் பாடுறா, போடா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க சொந்தக்காரங்களா இருந்தா செருப்பால் அடிச்சு அனுப்புடாங்களா? தட்ஸ் தி ஸ்பிரிட்ரா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஐயோ ஐயோ ஐயோ. டேய் என்னடா கால்ல எதுவும் பெருசாலி பூந்துருச்சாடா? பெருசாலி இல்லடா, பாம்பே போயிருச்சுடா. பாம்பே பூந்துருச்சா? வாசல்ல. வாசல்ல வெள்ளையா? வெள்ளையா பிரஸ்ஸா பிரகாசமா? யாரோ வந்திருக்காங்கடா பாருடா. நம்ம வாசல்ல இன்னைக்கு வெள்ளையா பிரகாசமா. ஆமாண்டா, வாடா. யாரா நீ? ஐயோ என்னடா இவ்வளவு கண்ணை கூசுறா? பிரகாசமா இருக்காரா? யாரா இது? ஏசப்பா மாதிரி இருக்குடா. ஏசப்பா ஏசப்பா வாங்க ஏசப்பா. ஏசப்பாவே தான்டா, இங்க பாருடா. ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா. இன்னைக்கு ஒரு நாள் தான் ஏசப்பா உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணேன். என் ஜெபத்தை கேட்டு அதுக்குள்ள இறங்கி வந்துட்டீங்களா ஏசப்பா? ஏசப்பா வாங்க ஏசப்பா வாங்க ஏசப்பா. ஏசப்பா உட்காருங்க ஏசப்பா உட்காருங்க ஏசப்பா. ஏசப்பாவே வந்திருக்காரா நம்ம வீட்டுக்கு. ஏசப்பா பாருங்க. டி என்னடா பண்ற? வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, ஏசி, என்னடா இதெல்லாம் எழுதி வச்சிருக்க? இதெல்லாம் ஏசப்பா பார்க்கும்போது கேட்கணும்னு எழுதி வச்சாதே. ஏசப்பா வரும்போது ஏன்டா உள்ள வைடா. ஏசப்பா இன்னைக்கு ஜெபத்தை கேட்டு இறங்கி வந்திருக்கீங்களே ஏசப்பா, என்னால் நம்பவே முடியல ஏசப்பா, கனவு மாதிரி இருக்கு. ஏசப்பா வந்திருக்காரு. யாரா இந்த நேரத்தில் கதவு தட்டுறது? யாருன்னு போய் பாடுறா. ஏசப்பா வாங்க ஏசப்பா வாங்க ஏசப்பா. ஐயோ 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 என்னடா ஆச்சு? தலைவர் வந்திருக்காரு. தலைவரே நீங்க என்ன பாரு. தலைவரே நீங்க என்ன தலைவர் இங்க? கண்ணா அது ஒன்றும் இல்லை, இந்த பக்கமா ஷூட்டிங் விஷயமா வந்துட்டு இருந்தேன். இந்த பக்கமா ஷூட்டிங் விஷயமா வந்துட்டு இருந்தேன். அப்பன்னு பார்த்து நம்ம கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சுப்பா. அதனால இந்த சைடு வந்துட்டு இருக்கும்போது உன் வீட்டு பக்கம் என்னோட பேனர் இருந்ததை பார்த்தேன். ஆமா தலைவரே, நான் செஞ்சதான் தலைவரே அது ஃபுல்லா. அதான் எனக்கு தெரியும்பா, நீ என்னோட தீவிர ரசிகன். ஆமா தலைவரே, பச்சை குத்தி இருக்கேன் தலைவரே, பச்சை குத்தி தெரியும்பா, நீ தீவிர ரசிகன்ட்டு. அதனால தான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா தலைவரே, வாங்க தலைவரே வாங்க தலைவரே. தலைவரே வாங்க தலைவரே, உட்காருங்க தலைவரே உட்காருங்க தலைவரே. ஏசப்பா ஏசப்பா கோச்சிக்கிடாம அந்த சேர்ல உட்காருங்களா ஏசப்பா, பெரிய ஸ்டார் இவரு, கோச்சிக்கிடாம அங்க உட்காருங்க ஏசப்பா. தலைவரே உட்காருங்க தலைவரே, உட்காருங்க தலைவரே, வாங்க தலைவரே வாங்க தலைவரே, உட்காருங்க தலைவரே உட்காருங்க தலைவரே. சூப்பர் தலைவரே, அதே மாதிரி இருக்காரா தலைவருக்கு? வயசே அவ்வளோடா, படத்துல எப்படி இருக்காரோ அப்படியே இருக்காரா தலைவரே. தலைவரே வாங்க தலைவரே வாங்க தலைவரே. தலைவரே அந்த படத்துல அப்படி ஒரு ஸ்டைல் பண்ணுவீங்களா? அதை மட்டும் பண்ணுங்களேன் தலைவரே. ஆமா தலைவரே, ஸ்டைலா இருக்காரா? ஐயோ வேற மாதிரி தலைவரே. நீங்க தலைவரே நீங்களாம் என் வீட்டுக்கு வந்திருக்கேன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? நீங்க வேற மாதிரி தலைவரே. தலைவர் வந்திருக்கிறாரு, இந்த நேரத்துல யாரா கதை ஊத்துறது? யாருன்னு போய் பாடுறா போடா.
அதாவதுப்பா இப்போ பக்கத்தில் மதுரையில் வந்து ஸ்டேடியம் ஓப்பன் பண்ணுறதுக்காக என்னை கூப்பிட்டாங்க. வர வழியில் சிவகாசி வழியாக வந்துட்டு போகும்போது இந்த வீடை பார்த்தேன். அப்படியே ஃபுல்லாக எல்லோவா என்னோட ஃபோட்டோவெல்லாம் இருந்துச்சு. எல்லாம் என்னோட கைவண்ணம் தான் தலை. உங்களோட ஃபேன் என்று நிரூபிக்கிறதுக்காக எல்லாமே எல்லோ கலர் பெயிண்ட் தலை. அதான் நம்மளோட ரசிகர்களாக இருப்பாங்கன்னு நினச்சிட்டு வந்தேன். பார்த்தா எல்லாரும் அப்படியே தான் இருக்கீங்க. ஆமாம் தலை, ஆமாம் தலை. தலை வாங்க தலை. தலை அவர் கால் எடுத்து வச்சு 6 அடிச்சா எவ்வளவு தூரம் போகும். அவரை போய் நிக்க வச்சு என்னடா நீ மறந்துட்டேன்டா. தலை உட்காருங்க தலை, வாங்க தலை, இங்க வாங்க தலை. ஏசப்பா டேய் ஏசப்பா, நம்ம மனசுல நினைச்சது அவரே எடுத்துக்கிட்டாரா. என்னங்களே அறிகிற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உட்காருங்க தலை, உட்காருங்க தலை. தலை உட்காருங்க தலை. தலை ஏதாவது குடிக்கிறீங்களா தலை? ஜூஸ் ஏதாவது? ஐயோ இவர் வேற நம்ம வீட்டில் குடிப்பாரான்னு தெரியலையே. எவ்வளோ பெரிய தலை. டே என்னடா ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குல்ல? ஆமாண்டா. The most violent, the most diabolical, the most dangerous, the beast slayer, the conqueror, the goat of all goats. Like they say at the end of the match, ladies and gentlemen, your winner, the ultimate needle mover, the head of the table, the tribal chief, in God mode himself. அப்படியே ஸ்டைல் அப்படி இப்படி நடந்து தலைவா, சூப்பர் தலைவா, சூப்பர் தலைவா. டேய் டேய் இங்க வாடா. என்னடா யாரா இது? இவரை தெரியாதாடா? தெரியாதான் தான் கேட்கேன். யாரா இது? இவர் தான்டா மார்க் என்ட்ரி. மார்க் என்ட்ரியா? மாசமான பன்றி மாதிரி இருக்கான் மார்க் என்ட்ரின்ற. ஹெவி வெயிட் சாம்பியன்ரா. ஹெவி வெயிட்டு தான். சரிடா, இவர் என்ன இங்கே வந்திருக்காரு? இவரோட நான் சிக்கார்ரா, அதனால தானே வந்திருக்காரு. சரிடா சரிடா. சார் சார் கம்மி. ஏசப்பா கொஞ்சம் சார். திஸ் இஸ் சார் யூ சிட்டிங். இங்கிலீஷை கொலை பண்ணுறான். படிக்க சொன்னால் படிக்கிறே கிடையாது. டேய் டேய் பார்த்து உட்கார விடா. பிளாஸ்டிக் சேர் தான் இருக்குது வீட்டில். சும்மாறா. தலைவரே சொல்லுங்க தலைவரே. தலைவரே கண்ணா, எனக்கு ஷூட்டிங்லேருந்து கால் வந்துருச்சு. அதுவும் இல்லாமல் என்னோட கார் வேறு ரெடி ஆயிடுச்சுன்னாங்க. அப்படியா தலைவரே? ஆமாப்பா, இப்போ எனக்கு கிளம்ப வேண்டிய டைம் ஆயிடுச்சு. அப்படியா தலைவரே? சரி தலைவரே. சரி தலைவரே. இப்போ நம்மளோட படம் ஒன்று வருது. ஆமாம் தலைவரே. அதுக்கு டிக்கெட் தரவா? ஆமாம் தலைவரே, கொடுங்க கொடுங்க கொடுங்க. ரசிகை வேற தரம் மனசு இல்லாமல் இருக்கு. அவன் அதுக்கு தான் ஆசைப்பட்டு இருக்கான். கொடுங்க தலைவரே. கொடுப்பா. சரி நான் போயிட்டு வரேன். ஓகே தலைவரே. பாய் தலைவரே. பாய் தலைவரே. தலைவரா தலைவரா. தலைவர் கிளம்பிட்டாரா? தலை நீங்க என்ன தலை எந்திரிச்சிட்டீங்க? தம்பி இப்போ ஸ்டேடியம் ஓப்பன் பண்ண டைம் ஆயிடுச்சான், அதனால் நான் போயிட்டு வரேன்ப்பா. அப்படியா தலை? சரி தலை. தலை தோனி தானே தோனி ஒன்னே ஒன்று தலை. நீங்க இந்த சீசனும் ரிட்டையர் ஆக போறீங்கன்றாங்க. அப்படியா தலை? டெஃபினெட்லி நான். தலை ரிட்டையர் ஆக மாட்டாராண்டா? தலைவரும் கிளம்பிட்டாரு, தலையும் கிளம்பிட்டாரு. என்ன இடத்த பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். கூட்டு பேர் ஒழுங்கா. சார் வாங்க சார். டேய் நீ எங்கடா போற? நான் வந்ததுக்கு எனக்கு 2 டிக்கெட் கிடச்சிச்சு, பார்ப்போம். டேய் சேர்றா உன்னோட தேவை முடிஞ்சோடனே நீ கிளம்புற. சேர்றா டே. இன்னைக்கு என் வீட்டில் தலைவர் தலை தோனி, அது யாரோ மார்க் என்ட்ரியா, இவங்கெல்லாம் என் வீட்டுக்கு வர்றாங்க. இதுக்கு நான் எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும்? யார்கிட்டயாவது சொன்னால் இதை நம்புவாங்களா? ஐயோ பதட்டத்தில் ஒரு செல்ஃபி கூட எடுக்க மறந்துட்டேனே. இது எல்லாத்துக்கும் நான் ஏசப்பாவுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏசப்பா நம்ம வீட்டுக்கு வந்தார். ஏசப்பா சாரி ஏசப்பா, பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் என் வீட்டுக்கு வந்திருந்தாங்களா, அதனால நான் உங்களை மறந்துட்டேன் ஏசப்பா. சாரி ஏசப்பா, நீங்கள் வந்ததே நான் மறந்துட்டேன் ஏசப்பா. நான் மன்னிச்சிருங்க ஏசப்பா. மகனே, யார் உன்னை மறந்தால் நான் உன்னை மறப்பதில்லை. இந்த உலகத்தில் நீ உன்னை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி உன்னை தேடி வந்த எத்தனையோ சந்தோஷங்கள், நீ விரும்பின நடிகர், நீ விரும்பின விளையாட்டு வீரர், அப்படின்னு எல்லாரும் வந்தாங்க, நீ குதிகலிச்ச. ஆனா அந்த சந்தோஷம் எவ்வளோ நேரம் மகனே உனக்கு நிலைச்சது. ஆனா ஒன்று தெரிஞ்சுக்க, என்னை நோக்கி பார்த்த முகங்கள் தான் பிரகாசம் அடையும். ஏன்னா எல்லாம் வந்தாங்க போனாங்க, ஆனா நீ என்ன நினைக்கலன்னாலும் நான் உன்னை விட்டு போகலை. ஏன் தெரியுமா?
நான் உனக்கு வார்த்தை கொடுத்தேன்ல, வாக்கு பண்ணியிருக்கிறேன்ல, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி நான் உனக்கு சொன்ன வார்த்தையை நான் மறுபடியுமா என் வீட்டுக்கு உன்னை அழைத்து போகிற வரை இந்த வார்த்தை உன்னோடு நிலைத்திருக்கும். மகனே, என்னை நம்பு, என்னை விட்டு விடாதே. இந்த உலகத்தை நம்பி நீ என்னை விட்டு விடாதே. இந்த உலகத்தில் நீ எதை இழந்தாலும் பெற்றுக்கொள்ள முடியும், ஆனால் நான் இல்லாமல் உனக்கு எதுவுமே இல்லை என்றதை மறந்துடாதப்பா. நான் உன்னோடு கூட இருப்பேன், நிச்சயமாகவே இருப்பேன், நிச்சயமாகவே இருப்பேன். மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இனிமேல் நான் உண்மை மட்டும்தான் ஆண்டவரே தேடுவேன், உலகத்தில் இருக்க எதையுமே நான் தேட மாட்டேன் ஆண்டவரே. என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. படைப்பை மறந்த மனிதனை இயேசு கிறிஸ்து கிருபையினாலும் அன்பினாலும் திருத்திய கதைகளை சீனியர் பாய்ஸ் அருமையாக நடித்து காட்டினார்கள். அவர்களுக்கு ஒரு நன்றி சொல்லி கரங்களை தட்டலாமா? இன்டர் கேர்ள்ஸ் டான்ஸ். பரலோக தேவன் பாரில் பிறந்தபோது உலகில் அவர் பெயர் போற்றிட உன்னதத்தில் மகிமை உண்டானது. ஆதியில் வார்த்தையாக இருந்த இயேசு பூமியில் நமக்காக வந்து சிலுவையை சுமந்து நமக்காக மரித்து உயிர்த்து இன்று நமது வாழ்க்கையின் இருளை வெளிச்சமாக மாற்றுகிறார். நம் பொன்னையோ பொருளையோ கேட்கவில்லை, நம் உள்ளத்தை கேட்கிறார். கேட்கிற அவரிடத்தில் நம் உள்ளத்தை கொடுப்போமாக. அவர் நம் பாவ கரையை நீக்கி நமக்கு ஒரு ராஜ வாழ்க்கையை தருவார் என்று தேவனை போற்றி புகழ்ந்து ஆட வருகிறார்கள் இன்டர் கேர்ள்ஸ். உன்னை தலையாக்கி நீ நீராக்காமல் உன்னை மேலாக்கி நீ தேவன் பாரில் பிறந்தார் புகழ உண்ணா புதுமை உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை உன்னதத்தில் மகிமை. பரலோக தேவன் பாரில் பிறந்தார் புகழ உண்ணா புதுமை உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை உன்னதத்தில் மகிமை. மகிமை 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 பிறந்தார் 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 மகிமை 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 பிறந்தார் 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 பிறந்தார். Hey!
எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் எந்தன் நாடு நண்பர் நீர் எனக்காய் வந்தீர் எனக்காய் மறித்தீர் எனக்காய் திரும்பவும் வருபவர் நீர் எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் எந்தன் நாடு நண்பர் நீர் எனக்காய் வந்தீர் எனக்காய் மறித்தீர் எனக்காய் திரும்பவும் வருபவர் நீர் உம்மை போல உலகில் யாரும் இல்லையே உம்மை பாடி போற்றி உயர்த்திடுவேன் உம்மை போல உலகில் யாரும் இல்லையே உம்மை பாடி போற்றி உயர்த்திடுவேன் இயேசு பிறந்தார் பிறந்தார் எனக்காகவே சிலுவை சுமந்தார் மரித்தார் எனக்காகவே உயர்த்தெழுந்தார் எழுந்தார் எனக்காகவே மீண்டும் வருவார் வருவார் எனக்காகவே ஆதியில் வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே மனிதனை மீட்க நீரே மண்ணில் வந்தீரே ஆதியில் வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே மனிதனை மீட்க நீரே மண்ணில் வந்தீரே இருளில் ஒளியாக வந்த எங்கள் வெளிச்சமே வழியாய் வந்த இயேசுவே இருளில் ஒளியாக வந்த எங்கள் வெளிச்சமே வழியாய் வந்த இயேசுவே இயேசுவே இம்மானுவேலரே மனிதனை மீட்க வந்த மகாபிரபுவே இயேசுவே இம்மானுவேலரே மனிதனை மீட்க வந்த மகாபிரபுவே பொண்ண கேட்கல பொருளையும் கேட்கல சொத்த கேட்கல சம்பத்த கேட்கல பொண்ண கேட்கல பொருளையும் கேட்கல சொத்த கேட்கல சம்பத்த கேட்கல உன்னை கேட்கிறார் உள்ளத்தை கேட்கிறார் மகனாய் உன்னை மாற்றுவார் உன்னை கேட்கிறார் உள்ளத்தை கேட்கிறார் மகனாய் உன்னை மாற்றுவார் இயேசுவே இம்மானுவேலரே மனிதனை மீட்க வந்த மகாபிரபுவே இயேசுவே இம்மானுவேலரே மனிதனை மீட்க வந்த மகாபிரபுவே அசத்திர அன்போட அழகாக மண்ணில் வந்தாரே நீ கரையெல்லாம் மூட்டை கட்டி திற வச்சாரே எனக்கே ஒண்ணும் புரியல சொல்ல தெரியல கனவா நினவா நான் சுத்தி வரும் பம்பரமா அனைத்தனால அழகாக மண்ணில் வந்தாரே என் கரையெல்லாம் மூட்டை கட்டி துற வச்சாரே எனக்கே ஒண்ணு புரியல சொல்ல தெரியல கனவா நனவா நான் சுத்தி வரும் பம்பரமா அனைத்தனால வந்தது யாரு சொல்லுது போது ராச மகராசந்தா போட்டு தத்தரி கிடந்தா இனிமே ராஜ வாழ்க்கடா போட்டு தத்தரி கிடந்தா என்னாலும் இனிமே ராஜ வாழ்க்கடா பரலோக தேவன் பாரில் பிறந்தார் என்றும் நம் உள்ளத்தை கேட்கிறார் என்றும் ஆடி பாடிய இன்டர் கேர்ள்ஸுக்கு வாழ்த்து கூறி கைகளை தட்டலாமா?